1989 கலைஞர் அவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அதுதான் பெண்களுக்கு பரம்பரை சொத்தில் பங்காளியாகிற உரிமை. அது பெரிய புயலையே கிளப்பிருச்சு. அதுக்கப்புறம் அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? 1989 இருந்து வந்தவங்களுக்கு மட்டும் இல்ல, அது 1956 இருந்தே நீங்க கேட்கலாம் அப்படின்னு கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த சட்டம் இந்தியா முழுக்க இருக்க பெண்களுக்கும் பயன் கொடுக்குது. தமிழ்நாட்டுல 1956 இருந்து வர்ற பெண்களுக்கும் அது கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பெண்ணுக்கும் நமக்கு நம்முடைய தந்தை கொடுக்காததை, நம்ம தாத்தா கொடுக்காததை, இந்த சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் கடவுள்களும் கொடுக்காததை சட்டமாக்கி கலைஞர் கொடுத்தார் அப்படிங்கிறது தெரியும்.